திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. விசுவாச வருடம் சித்திரை மாதம் 14ஆம் நாள். ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 27ஆம் நாள். வாரம் ஞாயிற்றுக்கிழமை. நட்சத்திரம் அஸ்வினி. சந்திராஷ்டமம் உத்திரம். சமநோக்கு நாள். யோகம் சித்த யோகம், நித்திய யோகம், பிரீத்தி, கரணம் சதுஷ்பாதம், திதி அமாவாசை. இன்றைக்கான சுப வேளைகள் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, காலை 10:30 மணி முதல் 11:30 வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 வரை, மதியம் 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய விசேஷங்கள்: செம்பன்னார் கோவிலில் சுவர்ணபுரீஸ்வரர் வாகனத்தில் புறப்பாடு, வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரி அம்மன் வாகனத்தில் புறப்பாடு, திருச்செங்காட்டங்குடி ஸ்ரீ உத்தராபதீஸ்வரர் ரிஷப ஜெயவை, மதுரை ஸ்ரீ வீரராக பெருமாள் வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய விரதாதி விசேஷங்கள்: அமாவாசை, பித்ரு தர்ப்பணம், பித்ரு பூஜை, சந்ததியை தலைக்க உதவும். இனி உங்களுக்கான இன்றைய ராசி வரும். மேஷம், உங்களுடைய ஆளுமை போக்கு அதிகரிக்கும். மனதில் ஒரு கர்வமும் ஆணவமும் தலைதூக்கும். அதனால் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அல்லது சில மாற்றங்களுக்கு தடைகள் ஏற்படும், எதிர்ப்புகள் ஏற்படும். அதனால் பணிச்சுமை கூடும். இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு சக ஊழியர்கள் அல்லது சக அலுவலர்களோடு கூடியிருந்து ஒரு டீம் ஒர்க்காக வேலை பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய அனுபவமான பேச்சுக்கள், செயல்பாடுகள் எல்லோரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். எல்லோரும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதரர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையின் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க முடியாததால் அவரை அனுசரித்து செல்லவும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து படிப்பதன் மூலம் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் எவ்வளோக்களவு வருமானம் வருகிறதோ அவ்வளோக்களவு செலவுகளை செய்வீர்கள். செலவுகளை தவிர்க்க பாருங்கள். அதுவே ஒரு சேமிப்பாகவும் புதிய வருமானமாகவும் இருக்கும். நண்பர்கள் உதவுவார்கள். கணவரின் சொல் கேட்டு நடப்பது நல்லது. அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். குழந்தைகளால் ஆதாயம் அனுகூலமும் உண்டாகும். ரிஷபம், நீண்ட நாளாக உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றலாம்னு நினச்சிட்ருப்பீங்க. அதுக்கு இன்றைக்கி அதை செஞ்சு பார்க்கலான்னு இருப்பீங்க. அதுதான் தப்பு. இன்றைக்கி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அந்த விருப்பங்களை செய்வதில் தடைத்தாமதங்கள் ஏற்படலாம் அல்லது பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறணும்னு நினைக்கிறது ரைட்டு, அதுக்கு தேர்ந்தெடுத்த நாள் தான் தப்பு. இன்றைக்கி வேண்டாம். அதனால் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதில் கொஞ்சம் ஒத்தி போடுங்க. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளுடைய செயல்பாடுகள்லேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருப்பதனால கவனமும் கண்காணிப்பும் தேவை. சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீயும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரையில் கோபதாபமான பேச்சுக்களை தவிர்க்கவும். வாழ்க்கை துணையோட வாத விவாதங்களையும் தவிர்க்கவும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் திட்டமிட்டு படிப்பதில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதல் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள்.
பெண்களை பொறுத்தவரையில் பணி சுமை கூடும், எதிர்ப்புகள் பிரச்சனைகள் அதிகமாகும், நண்பர்கள் எதிரிகள் ஆவார்கள். ஆகவே நட்பு வட்டாரத்தில் கவனம் தேவை. சக ஊழியர்களால் பெண்களால் அதிக லாபம் கிடைக்கலாம். கணவருடன் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். மிதுனம், உங்கள் திறமைகள் மதிக்கப்படாமல் போகலாம், அல்லது உங்கள் திறமைகளை வெளிச்சத்திற்கு வராமல் செய்கிறது நீங்கள் இருப்பீங்க, பாராட்டு வாங்குறது இன்னொரு நாளாக இருக்கும். அப்படிலாம் பண்ணாலும் கூட பண ஆதாய லாபங்கிறது உங்களுக்கு தான் இருக்கும். வேறு யாருக்காக இருந்தால் உங்களுக்கு என்ன? நமக்கு வேண்டியது துட்டு, மணி, காசு அது உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி நீங்கள் தான் செஞ்சீங்க, லேபிள் வாங்கிட்டு என்ன பண்ண போகணும்? லேபிளில் அந்த காலத்தில் ஒரு வேலையும் கிடையாது. அதனால் உங்களுடைய திறமைகள் இருட்டடிக்கப்படும். அதை பற்றி கவலை வேண்டாம். உங்களுடைய வருமானம் லாபங்கள் நன்றாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரையில் சச்சரவுகளை தவிர்க்கவும், ஆக்ரோஷமான பேச்சுகளை தவிர்க்கவும், உறவினர்கள் வரைய சங்கடத்தை கொடுக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை ஆதரவாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். குழந்தைகளுக்காக சில தியாகங்களை செய்ய நேரிடலாம். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து படிக்க வேண்டும். கல்லூரி மாணவர்களுக்கு கவனச்சிதறல்கள் அதிகமாக இருப்பதால் அல்லது தடை தாமதங்கள் அதிகமாக இருப்பதால் மனதை ஒருமுகப்படுத்தி படித்தாலே அதிக மதிப்பெண்களை பெற முடியும். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதற்காக தகுதிக்கு மீறிய செலவுகளை செய்வீர்கள். ஆகவே தேவையான விருப்பங்களை மட்டும் செயல்படுத்துவதில் முனைப்பு காட்டவும். தேவையற்ற விருப்பங்களை தவிர்ப்பது தேவையற்ற செலவுகளை தவிர்க்க உதவும். குழந்தைகள் விஷயத்தில் சில கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படும். கணவர் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். கடகம், தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள், முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தடைகளும் தாமதமாகவும் இருக்கும். பிரச்சனைகள் அதிகமாகும், எதிர்ப்புகள் வலுக்கும். அதனால் இன்றைக்கி புதிய முயற்சிகள், புதிய வேலைகளை தவிர்க்கவும். எப்போது ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் செஞ்சுட்டு போங்க. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வருவதற்கு தாமதமாகும். போட்டிகள் அதிகரிக்கும். சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். கணவர் வாழ்க்கை துணை பணி சுமையால் அவதிப்படுவார். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் அதிக மதிப்பெண்களை பெறுகிறார்கள். கல்லூரி மாணவர்கள் வேடிக்கை கேளிக்கை விஷயங்களை மனம் அலைப்பாய்வதால் மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். சக ஊழியர்கள் பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கணவருக்கு பணி சுமை அதிகரிப்பதால் அவரை தொந்தரவு செய்யாமல் இருப்பது நீங்கள் செய்யும் உபகாரமாக இருக்கும். சிம்மம், உங்கள் பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. உங்கள் பேச்சில் கொஞ்சம் தரம் தாழ்ந்து இருக்கும். கோபத்தில் என்ன பேசணுங்கிற மாதிரி அல்லது டென்ஷனில் என்ன பேசணும்னு தெரியாமல் ஒரு என்ன சொல்கிறது, தோஷமான வார்த்தைகள் அல்லது கேட்கக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசிடுவீங்க. அதை மட்டும் தவிர்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய ஆளுமை மதிக்கப்படும். உயரதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். ஆகவே இன்றைய பரிகாரம் உங்களுக்கு பேச்சில் நிதானம் தேவை, அல்லது மௌனம் பரம ஔஷதம் என்று இருப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரையில் பிரிவினைகள் தவிர்த்துருங்க. தனித்தனியாக போய் தீவாக உட்காந்துக்காதீங்க. எல்லோரோடையும் பேசி மகிழுங்க. அப்போ தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சச்சரவுகளை தவிர்த்து விடுங்கள். ஈகோவை விட்டுட்டு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிங்கனாலே குடும்பத்தில் பல பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். குழந்தைகளுடைய திறமைகள் மதிக்கப்பட்டு உங்களுக்கு அதனால் பாராட்டும் புகழும் கிடைக்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணைக்கு பணி சுமை அதிகரிப்பதால் நீங்கள் அவருக்கு ஆதரவாக இருப்பது ஆறுதலாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்கள் கவனம் தவறுவதால் ஒருமுகப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் திட்டமிட்டு படித்ததால் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரை
உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். அதிகாரிகள், பெண்கள், சக ஊழியர்கள் பிரச்சனையை கொடுத்தாலும் சமாளித்து இன்றைக்கு முன்னேறுவீர்கள். உறவினர்கள் வரையால் சில சங்கடங்கள் வந்து நீங்கும். கணவருக்கு ஆதரவாக இருப்பது அவருக்கு ஆறுதலாக இருக்கும். கன்னி, உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு சுய பச்சாதாபம், ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாகும். எடுக்கின்ற காரியங்களில் செய்து முடிப்பதில் ஒரு தயக்கமும் ஒரு தடுமாற்றமும் உண்டாகும். தெளிவான திட்டங்கள் வகுப்பதில் உங்களுக்கு சில தயக்கங்கள் ஏற்படலாம். உங்களுடைய ஆளுமைத்தன்மை குறையும், தைரியம் குறையும், மனம் ஒரு பதற்றமாக காணப்படும். ஆகவே இன்று நிதானமாக செயல்படுவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, சகோதரர் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளின் திறமை மதிக்கப்பட்டு அதனால் பாராட்டும் புகழும் பெறுவீர்கள். உறவினர் வருகை அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும். பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துறையினால் ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் திட்டமிட்டு படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். பேச்சுக்கள் மதிக்கப்படும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். அதிகாரிகள், நண்பர்கள், சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கணவரால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். துலாம், உங்களுடைய நீண்ட நாள் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இன்றைய நாள் சரியாக இருக்கும். இது வரைக்கும் அந்த திட்டங்களெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு செய்ய முடியாமல் தவிச்சிட்ருப்பீங்க. அதை இன்றைக்கி பிரம்மாஸ்திரம் மாதிரி இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகள் சூப்பராக இருக்கும். ஆரம்பத்தில் பிரச்சனையை தர மாதிரி இருந்தால் அந்த முடிவுகள் உங்களுக்கு சுகமமாகத்தான் இருக்கும். எதுவுமே ஒரு தொடக்கத்தில் செல்ஃப் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு இயற்கை தானே. அதனால் அதையெல்லாம் மனசில் வச்சுக்காமல் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அந்த திட்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்த பலனை கொடுக்கும். புதிய நபர்கள், புதிய கூட்டாளிகள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். அரசு வழி காரியங்கள், அரசு காரியங்களில் நல்ல உதவிகளும் ஆதரவும் கிடைக்கும். அரசு அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையின் ஆளுமை அதிகரிப்பதால் அதை அனுசரித்து செல்லவும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து படிப்பது நல்லது. கல்லூரி மாணவர்கள் ரிவிஷன் செய்வதால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் சில எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டியிருக்கும். அது குடும்பத்தில் இருக்கும் பெண்ணாக இருந்தாலும், தொழில் செய்யும் பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனைகளை எதிர்கொண்டே ஆக வேண்டும். அதிகாரிகள் கண்டுபிடிகள் அதிகமாக இருக்கும். சக ஊழியர்கள், பெண்கள் ஒத்துழையாமை மனசலிப்பை அல்லது மன அழுத்தத்தை தரும். கணவரின் ஆளுமையை அனுசரித்து போனால் இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு இருக்கும். விருச்சிகம், உங்களுடைய கடின ஆளுமை, புதிய திறமைகளை வளர்த்து கொள்வது இவையெல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்கும் லாபத்திற்கு, வருமானத்திற்கு உதவிகரமாக இருக்கப்படுகிறது. கடின உழைப்பு உங்களுடைய தாரக மந்திரம். அதை உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. என்ன வேலை கொடுத்தாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் செஞ்சு அதை முடித்தா தான். அதாவது நம்ம பாபா மாதிரி பசி நோக்கார் கண் துஞ்சார் கடமையை கண்ணாயினாருங்கிற மாதிரி உள்ள ஆள் நீங்கள். அதை கொடுத்த வேலையை செய்து முடிக்காமல் சாப்பிட கூட போக மாட்டீங்க. அதெல்லாம் தான் உங்களுக்கு இன்றைக்கி வருமானத்தை, லாபத்தை அதிகரித்து கொடுக்க போகுது. குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களோட மகிழ்ச்சியாக இன்றைய பொழுதை கழிப்பார்கள். உங்களுடைய அனுபவமான பேச்சுக்கள், அனுபவமான செயல்பாடுகள் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். உங்களுடைய சொல்லபடி நடப்பார்கள். நீங்கள் நினைத்த காரியங்களை அவர்களை வைத்து சாதித்து கொள்ளலாம். குழந்தைகளோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் ரிவிஷன் செய்வதால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக ஆடம்பர செலவுகளை செய்வீர்கள். தேவையற்ற விருப்பங்களை தவிர்த்தாலே தேவையற்ற செலவுகள் குறைந்துவிடும்.
திட்டமிடுவதன் மூலம் இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் தவிர்க்க முடியும். கணவரால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவீர்கள். தனுசு, உங்கள் ஆளுமைத்தன்மையினால் புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் தொழிலில் உங்களுடைய இலட்சியத்தை அல்லது இலக்குகளை டார்கெட்டுகளில் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆக போகிறீங்க. புதிய புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துவீங்க. அதனால் வேலை சுமை குறையும், வெற்றிகள் வருமானங்கள் அதிகரிக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய மதிநுட்பமும் இன்றைக்கி உங்களுடைய ஆளுமைத்தன்மையும் தான் உங்களுக்கு வருமானத்தில் லாபத்தை அதிகரித்து கொடுக்க போகுது. அதனால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பெரியவர்கள் ஆசை இருக்கிறது, சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளுடைய சுமை அதிகரிப்பதால் அவருக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படும். வாழ்க்கை துணை ஆதாயமாகவும் அனுகூலமாகவும் இருப்பார்கள். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் பணிச்சுமை அதிகரிக்கும், இருந்தாலும் லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும், மூத்தோர்கள் ஆதரவு கிடைக்கும், உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும், சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும், கணவரால் ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும். மகரம், தொழிலில் உங்களுடைய திறமைகள் வெளிச்சத்துக்கு வரும். உங்கள் திட்டங்கள் இன்றைக்கு எல்லாம் வெற்றிகரமாக அமையும். நினைச்சபடி திட்டங்களை செயலாக்கி நினைத்த முடிவுகளை அல்லது பலன்களை இன்றைக்கி பெற போகிறீங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் உறவினர்களால் ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும். நிறைய மாற்றங்களை செய்து வெற்றி காணப் போகிறீங்க. சகோதரருடைய செயல்பாடுகள் மன திருப்தியை தராது. பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையின் ஆளுமை உங்களுக்கு அலுப்பாக இருந்தாலும் அதை அனுசரித்து போக வேண்டியிருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செய்தால் படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய விருப்பங்களை, அதுவும் வேலை செய்யும் பெண்கள் அவருடைய விருப்பத்தை தொழிலில் அவங்களுடைய பதவியை தக்க வைத்துவதற்காக செய்யக்கூடிய செயல்களெல்லாம் இன்றைக்கி வெற்றி பெறும். குடும்ப பெண்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில், சக குடும்ப அங்கத்தினர் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். குழந்தைகளுடைய சுமையை அதிகரிப்பதனால அவங்களுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. கணவரால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். கும்பம், நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து தரப்போகுது. அது உங்களுடைய ஆளுமைக்கே சில சமயம் பிரச்சனையாக அமையும். அதிகாரிகள்கிட்டருந்து கொஞ்சம் கெடுபிடிகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி புதிய முயற்சிகள், புதிய வேலைகளை தவிர்த்துருங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளின் திறமைகளால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். வாழ்க்கை துறையின் ஆளுமையை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு படிப்பதன் மூலம் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்கள் உங்களுடைய திறமைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவீர்கள். உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். ஒரு பக்கம் வளர்ச்சி வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பக்கம் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வரும். சமாளித்து தான் ஆக வேண்டும். குழந்தைகளின் திறமை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பாராட்டையும் புகழையும் பெற்றுத்தரும். கணவரின் ஆளுமை அதிகரிப்பதால் அதை அனுசரித்து செல்லவும். மீனம், இன்றைக்கி தெளிவான திட்டங்கள் மூலம் வருமானத்தை கூட்ட போகிறீங்க. உங்களுடைய அதிகார பேச்சு, ஆளுமையான பேச்சு எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி வெற்றியை தரப்போகுது. புதிய நபர்கள் அறிமுகமானாலும் அவர்களை கொண்டு எவ்வளோக்கு ஆதாயத்தை தேட முடியுமோ அவ்வளோக்கு ஆதாயத்தை தேட போகிறீங்க. ஓகேங்களா? குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா அதிகார பேச்சு, ஆணவ பேச்சை தவிர்த்தால் குடும்பத்தில் நல்லது உண்டாகும். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். குழந்தைகள்கிட்ட சில மாற்றங்கள்
தென்படுவதால் கொஞ்சம் கவனமும் கண்காணிப்பும் தேவை. சகோதரோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. கணவரோட வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இல்லையில் தற்காலிக பிரிவுகளை நீங்கள் சந்திக்க நேரும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.